Welcome students, welcome to online class. நம்ம வந்து 6th chapter பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. chapter 6ல வந்து அல்காரிதம்னா என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். அந்த ஃபார்மர், கோட், உல்ஃபு இதை பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ எல்லோரும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்னா என்ன, எப்படி வரணும், அல்காரிதம் என்ன ஸ்டெப்ஸில் எழுதணும், எப்படி எழுதணுங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இன்னொரு கான்செப்ட் என்னென்னா பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது என்னென்ன பண்ணணும், அதாவது இதுதான் ஸ்டெப்ஸ், இதுதான் இப்படி தான் பண்ணணும், இதுதான் முறையாக பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது ஒரு பில்டிங் எடுத்துங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் போடுறோம். அப்புறம் அதுக்குண்டான அந்த பிளான்ஸ்லாம் போடுறோம். பிளான்ஸ்லாம் போட்டு இந்த இடத்துல இது வரணும், இந்த இடத்துல இது வரணும்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், செங்கல், மணல், சிமெண்ட் இதெல்லாம் போட்டு கலந்து அந்த பில்டிங் வந்து நம்ம வச்சு நம்ம பில்டிங் எழுப்புகிறோம், கட்டுறோம். ஸோ பெயிண்ட் பண்ணுறோம். எல்லாம் முடிச்சுட்டு அழகாக ஒரு ஹவுஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரக்சர் பண்ணிடுறோம், கட்டி முடிக்கிறோம். ஸோ ஒரு சின்ன அதாவது ஹவுஸ் முடிக்கிறதே இவ்வளோ இது பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு டேட்டா, அதாவது அல்காரிதம் வரப்போ அது எப்படி பண்ணலாம், இதுக்கு இதுதான் முறை. ஓகேங்களா. அல்காரிதம்னா இதுதான், அதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸ், இதுதான் முறை, இதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ், வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் இந்த 4 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அல்காரிதம் விட ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் சொல்லலாம். ஃபஸ்ட்டு டேட்டானா என்ன. ஸோ ஒரு அல்காரிதம் எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்காரிதம் எழுதுன்னு வச்சிங்களேன். இப்போது நீங்கள் ஸ்கூல் கிளம்புறீங்க, வீட்டிலேருந்து ஸ்கூல் கிளம்புறீங்க. ஓகேவா. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை ஓட்டி பாருங்கள். என்ன பண்ணி காலைல தூங்கி எழுந்துக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், டீ, காஃபி, பால் எல்லாம் சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்றோம், புக்ஸ் எல்லாம் பேக்கில் வைக்கிறோம், பேக் எடுத்துகிட்டு கிளம்புறோம், ஸ்கூல் பஸ்ஸில் ஏறுறோம், ஸ்கூலில் வந்து இறங்குறோம். ஓகே. இந்த மாதிரி ஒர்க் வந்து உங்களுக்கு போகுது. அப்போது உங்கள் மனசுக்குள்ளே அது ஓடுது இல்லையா. ஓடுறப்போ என்னென்ன தோணுது உங்களுக்கு, இங்கே இந்த வேலை இந்த டைமில் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து டேட்டா. ஓகேங்களா. இப்போது அதே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா கொஷின்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த ரெடி பண்ணுற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டேட்டாஸ் தான். ஓகேங்களா. இப்போது அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் இஸ் இன்புட் டேட்டா. அதாவது அல்காரிதம் எழுதுறீங்க, ஒரு சம் போடுறீங்க, சி ஈக்குவல் டு A+B சொல்லிட்டு ஒரு சமுக்கு வந்து அல்காரிதம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன டேட்டா வேணும், அதுக்கு வந்து ஒரு இன்புட் வேணும், ரீட் பண்ணணும், அந்த ரீட் பண்ண டேட்டா வந்து ஒரு அவுட்புட்டை கொண்டு போகணும், அது அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம கொடுக்குறது தான் வந்து டேட்டா. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், algorithm take input data, process the data and produce output data. Computer provides instruction to perform operation of data. For example, arithmetic operations of numbers such as add, subtract, multiply and divide. These are the different kinds of data such as number and text. Next பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஓகே. டேட்டா மட்டும் இருந்துட்டால் போதுமா, நமக்கு டேட்டா மட்டும் இருந்தால் போதுமா, அதாவது என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோமா. ஓகே. அதுக்கு என்ன வேணும், அது மட்டும் இருந்தால் போதுமா, போதாது. இன்னொரு இது என்ன வேணும், வேரியபிள் வேணும். வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டேட்டாவை நம்ம ரன் பண்ண முடியும். ஓகே. வேரியபிள் ஆர் நேம்டு பாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. Variable are named box for storing data. When we do operation on data, we need to store the results in variable. The data stored in variable also known as value of variable. Okay. இங்கே பார்த்தீங்கன்னா computational process is a real world have said. As the process evolves, the state changes. How do we represent the state of process and change of state in an algorithm? The state of process represented the set of variable in an algorithm. The set at any point of execution is simply the value of a variable at a point. இது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல் இருக்கு இல்லையா. டிராஃபிக் சிக்னல் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீனு, ஆம்பர் ஆர் ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. த ஸ்டேட் இஸ் சேஞ்ச் டு அலோ ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக். அது ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ரெட் கலர்னால் ஸ்டாப் பண்ணணும், எல்லோனா ரெடியாக இருக்கணும், க்ரீன்னா மூவ் பண்ணணும். அது மாதிரி பார்த்துட்டு இருக்கணும்.
நம்ம ஏற்றப்ப நம்ம போனோன்னா ஆகும், நமக்கு வந்து என்ன ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அல்காரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி போகணும். அதுக்காக டிராஃபிக்லாம் வந்து அல்காரிதம் ஃபாலோ பண்ணணுமா சார், அப்படி சொல்ல வரல. அல்காரிதம் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஒரு கற்பனையாக பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. ஓகே, நம்ம என்ன பண்ணியாச்சு, டேட்டாவும் வாங்கியாச்சு, வேரியபிளும் வாங்கியாச்சு. இப்போ ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னா அங்கே கண்ட்ரோல் ஃப்ளோ இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? கண்ட்ரோல் ஃப்ளோ தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஃப்ளோ இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் அல்காரிதம் பண்ண முடியும். அல்காரிதம் இஸ் a sequence of statement. After executing a statement, the next statement to be executed not be the next statement in algorithm. The statement to be executed next may depend on the state of the process. Thus, the order in which the statement are executed may differ from order in which they are written in algorithm. The order of execution statement is known as control flow. Three important sequence of பார்த்தீங்கன்னா sequential control, alternative control and iterative control. Sequential control na statement are executed one after the other the same order. Next பார்த்தீங்கன்னா condition of tested பார்த்தீங்கன்னா if the condition is true one statement is executed, otherwise next condition is false, this is alternative statement. Iterative statement பார்த்தீங்கன்னா if the condition is true statement is executed, the two steps of testing condition executing statement repeated until the condition become false. Okay, next பார்த்தீங்கன்னா functions. இப்போது எல்லாமே முடிச்சாச்சு, நம்ம என்ன பண்ணியாச்சு, டேட்டா வாங்கியாச்சு, வேரியபிள் பார்த்தாச்சு, கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா algorithm can become very complex. The variable of an algorithm dependencies among the variable may to be mean, then it is difficult to build an algorithm correctly. A part of an algorithm are known as a function. A function is like sub algorithm. Function தான் வந்து மெயின், இது சப் அல்காரிதம் சொல்லலாம். இட் டேக் இன்புட் அண்ட் ப்ரொடியூஸ் அவுட்புட் சாட்டிஸ்ஃபைங் டிசைட் அவுட்புட் ரிலேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், a equal to 2πr² plus 2πrh கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், we can define cylindrical, அதாவது we can define a function, two function, one can calculate area of the circle, another is circumference of the circle. இப்போது area r, circumference r, then the cylindrical rh can be solved. cylindrical area பார்த்தீங்கன்னா rh equal to 2 into circular area plus circumference of x. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேங்களா? எவ்ரி அல்காரிதம், என்ன அல்காரிதம் எடுத்தாலும் ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் மெயின் பார்ட்டாக அங்கே இருக்கணும். ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு அல்காரிதம் நீட்டாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். சிம்பிள் அல்காரிதம் பண்ணிடலாம், பட் ஒரு கிரிட்டிக்கல் அல்காரிதம் வரும்போது ஃபங்க்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் பார்ட் ஆஃப் அல்காரிதம் ஆர் known as function. Part of algorithm are known as function. A function is like a sub algorithm. Function is known as sub algorithm. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அல்காரிதம் டிசைன் டெக்னிக். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஃபுல்லாக புக்கை ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து இது ஃபாலோ பண்ண முடியும், ஈஸியாகவும் இருக்கும். நான் சொல்கிறது ஏதோ நீங்கள் காத்தரமாக கேட்டுன்னு போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இதை ரிவிஷன் பண்ணி ஆகும். அதாவது புக்கை ரிவிஷன் பண்ணால் உங்களால் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே.